இப்போ பங்குச்சந்தையில் இந்த வருஷத்தில் முதலீடு செய்யலாமா? இப்போ எல்லா வருஷத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பங்கு சந்தை வந்து ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்து இருக்கும். அதாவது இது வரைக்கும் ஏமாந்தவங்க தான் இதில் அதிகம். பார்த்திங்கன்னா 99.9% வந்து லாஸ் ஆனவங்க தான் இங்கே அதிகம். நான் ஒன்றும் பயப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 விதமாக பிரிச்சுக்கணும். 20,000 5 தடவை ஆவரேஜ் பண்ணுறோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பண்ணலாம், பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணலாம், பேங்க் ஆஃப் பரோடா பண்ணலாம், சிட்டி யூனியன் பேங்க் பண்ணலாம், இன்ஃபோசிஸை நம்ம சூஸ் பண்ணலாம். டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ஃபோசிஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்பி வாழக்கூடாது. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா வாழ்ந்துக்கலாம், என்னென்ன கம்பெனி வந்து இதுக்கு வந்து எங்கள் மாதிரி சாதாரண நாட்கள்லாம் போய் வந்து ஊழலுக்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் வந்து இதில் கம்பைன் பண்ணியே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக லீகலைஸ் பண்ணிட்டாச்சு. வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாமா? எந்த பங்கு லாபம் தரும்? பங்குச்சந்தை பணத்திற்கான ஒரு வழியா? இதற்கு பங்கு ஆலோசகர் திரு செந்தில்வேலுடைய பதில் என்ன? வணக்கம். வணக்கம். இப்போ பங்குச்சந்தையில் இந்த வருஷத்தில் முதலீடு செய்யலாமா? இப்போ எல்லா வருஷத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பங்கு சந்தை வந்து ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்து இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நம்ம பணம் வந்து ப்ளஸ் மைனஸ் அதுதான் நம்ம கவனித்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால் அது வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் முன்னாடியும் பண்ணியிருக்கலாம், இல்லை வரப்போ 2020, 2021 எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வேகமான ஏற்றம் வேகமான இறக்கம் இருக்கும். அதனால் ஒரு நல்ல சான்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதுனால ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் ஏற்றம் இறக்கம் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏற்றம் இறக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மூலம் எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு மக்களுக்கு வரும். அதாவது இது வரைக்கும் ஏமாந்தவங்க தான் இதில் அதிகம். பார்த்திங்கன்னா 99.9% வந்து லாஸ் ஆனவங்க தான் இங்கே அதிகம். சரி, இந்த 99.9% எப்படி லாஸ் ஆனாங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் லாஸ் பண்ணியிருப்பாங்க, இன்ட்ராடேயில் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டெலிவரியில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் மைண்ட் கண்ட்ரோல் இது மெயின்டைன் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு ரிட்டர்ன் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சவங்க 99.9% பேர் இழப்பு தான் அடைஞ்சிருக்காங்க, லாஸ் தான் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தானே? இல்லை, அது நான் சொல்கிறது தான் சொன்னேன். F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் பண்ணவங்க, இன்ட்ராடே பண்ணவங்க மட்டும்தான் அந்த மாதிரி வந்து நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இதில் வந்து 2 காரணம். நான் ஒன்று பயப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும், மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். ரெண்டு விஷயம் சொன்னீங்க. முதல்ல வந்து மணி மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து மைண்டு மேனேஜ்மெண்ட். அதிக அளவுக்கு பணத்தை நிர்வகிக்க தெரியணும், மனசை கட்டுப்பாடோடு வைக்கணும். அது எப்படி சொல்லுங்கள்? அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் இருக்குது. இப்போ வந்து 1000 ரூபாவில் அந்த ஷேர் இருந்துகிட்ருக்கும். ஆனால் அந்த ஷேரே வந்து இன்றைக்கி 10 ரூபாய்க்கு கூட வந்திருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற காசு வந்து நீங்கள் 10 லட்ச ரூபா வந்து 1000 ரூபாய்க்கே வாங்கிட்டீங்கன்னா சப்போஸ் அது 10 ரூபாய்க்கு வரும்போது அந்த இடத்துல காசு இல்லாமல் இருக்கும். ஏன்னா இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா ஷேர் வந்து 500 ரூபாய்க்கிட்ட வரும்போது சரி இன்னும் விற்கிற ஒரு கண்டிஷன் வரும். இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியோ சென்செக்ஸோ வந்து லைஃப் டைம் ஹையை தாண்டி போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து 100% வந்து ஏமாத்துகிற வேலை தான். இதே நீங்கள் வந்து 2007, 2008 நிஃப்டிலையும் சென்செக்ஸில் இருக்கிற கவுண்டர்ஸ், அதாவது இனிடெக்கு, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஐவிஆர்சிஎல் இன்ஃப்ரா, இதெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி 2000 பாயிண்ட் கீழே தான் இருக்கும், இல்லையா, மேலே இருக்காது. இது ஃபுல்லாக 100% சீட்டிங் தான் இந்த சென்செக்ஸ் நிஃப்டியும். அதை வச்சு நம்ம பங்குச்சந்தை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கேன், சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் உயர்ந்திருக்கேன், அது பொய்ன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ அதாவது நீங்கள் வந்து நிஃப்டி சென்செக்ஸோடைய வளர்ச்சியை மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து மேலே போகிறனால வந்து எல்லாருக்கும் லாபம் அடைஞ்சிருக்க மாதிரி, கீழே வந்து எல்லோரும் நஷ்டம் ஆகிற மாதிரி, அதே வந்து உண்மை கிடையாது. ஏன்னா எப்போ பங்கு சந்தை மேலே ஏற போகும்போது நிறைய பேர் நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விற்றவங்களுக்கெல்லாம் நஷ்டம். அதே பங்கு சந்தை வந்து இன்றைக்கி 10,000 நாளைக்கு 5,000 வந்துச்சுன்னா விற்றவங்களுக்கு அத்தனை பேருக்கும் லாபம். இறங்கும் போது லாபம் இருக்கும், ஏறும் போதும் லாபம் இருக்கும். இறங்கும் போது நஷ்டம் இருக்கும், இறங்கும் போது லாபமும் இருக்கும். இது ரெண்டுமே நடக்கிற விஷயம் தான். நம்ம எந்த பக்கம் இருக்கோம், நம்ம பணம் ப்ளஸ்ஸாக மைனஸாக தான் நம்ம கவனிக்கணும். நம்ம இப்போ எந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லுங்கள். இப்போ பொறுத்த வரைக்கும், அதாவது டெலிவரி பேசிஸில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து பங்கு சந்தை ஏறினா மட்டும்தான் லாபம், இறங்குனா லாபம் கிடையாது. சரி, சப்போஸ் ஒரு ஷேர்ஸ் வாங்குறாங்க, அதாவது இதில் வந்து சொல்லுவாங்க ப்ளூ ஷிப் கம்பெனிஸ்னு, இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலை, அதே பெஸ்ட்டு. அப்படின்னா ரிலையன்ஸில் வந்து இருக்கிற கம்பெனிஸ் நிறைய கம்பெனி வந்து இன்றைக்கி கிடையாது. சிலது வந்து அவங்க கம்பெனிலே மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது இந்த ப்ளூ ஷிப் இதெல்லாம் வந்து ஒரு 10-15 இந்த ஆன்லைன் வராதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து உதவுச்சு. இப்போலாம் வந்து நம்ம உஷாராக இருக்கிறது தான் மெயினான வழி. இப்போ நீங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது இப்போ எந்தெந்த பங்கில் முதலீடு செய்யலாம்? எல்லா பங்குகளுமே முதலீடு செய்யலாம். நீங்கள் எல்லா பங்குகளையும் ஏமாத்து வேலை, எல்லா பங்குகளையும் முதலீடு செஞ்சால் லாஸ் வந்துடும், நஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லா பங்குலையும் முதலீடு செய்யலாம்னு சொல்கிறீங்களே. அதாவது பணம் வந்து கையில் இருக்கிறது இருக்குது. அதாவது
இதுக்குன்னு பணம் போட வேண்டியதில்லை. எக்ஸ்ட்ரா பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இதில் ஃபஸ்ட்டு சேஃப். அதாவது எதுக்கோ காசு வச்சுருக்கிறது இல்லை போட்டு பணம் பண்ணிக்கலாம். சரி வீடு வந்து இன்னும் ஒரு 6 மாதம் கட்டுறது அந்த காசு அந்த மாதிரி அந்த வேறு எதுக்கோ வச்சுருக்க பணத்தை இதை டைவெர்ட் பண்ணி போனால் லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வெயிட் பண்ணவங்களுக்கு இதில் காசு இருக்கும் நிச்சயம். இப்போ ஒருத்தர் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறார், பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் ஒரு சாதாரண அளவுக்கான குடும்பத்தை சேர்ந்து சாதாரண பொருளாதார நிலையை கொண்டவர் அப்படின்னா அவர் முதலீடு செய்யலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நம்ம ஸ்டேட் பேங்க்கில் கூட இன்றைக்கி வந்து ஸ்டேட் பேங்க் இன்னும் ரேலியே ஸ்டார்ட் பண்ணல. இன்றைக்கி 10,500 நிஃப்டி இருந்து இன்றைக்கி முதலீடு செய்கிறவங்களுக்கு என்ன அறிவுரை கொடுப்பீங்க? கண்டிப்பாக வந்து இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 விதமாக பிரிச்சுக்கணும். 20,000 5 தடவை ஆவரேஜ் பண்ணுற மாதிரி. அதாவது ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடணும் 20,000, மீதி 4 தடவையும் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருந்ததுன்னா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ என்ன பங்குல முதலீடு செய்யலாம்? பேங்க் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னென்ன பேங்க் ஸ்டாக்ஸ்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பண்ணலாம். அதேமாதிரி பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஒரு 2-3 பேங்க்கை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு பேங்க்கும் 1 லட்ச ரூபா ஒதுக்கிட்டு அதை 5ஆக பிரித்து எவ்வளோ இறங்குதோ ஒரு 10% ஒரு ஆவரேஜ் இல்லை 20% ஒரு ஆவரேஜ்னு ஒரு திட்டம் போட்டு வேறு எதுலேயும் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் ஸ்டேட் பேங்க்னா இப்போ இன்றைக்கி 300 ரூபாய்க்கு வாங்குகிறோம், நாளைக்கு 250 ரூபாய்க்கு வாங்குகிறோம், நாளைக்கு 200 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்கணும், 150 ரூபாய்க்கு வந்தாலும் வாங்குறதுன்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு இடையில வந்து நடுவில் வந்து இது சரியில்லை நம்ம மாற்றுறது இதெல்லாம் பண்ணுன்னா கண்டிப்பாக லாஸை மட்டும் தான் சந்திக்க முடியும். ஆனால் இப்போது வங்கி பங்குகள் எல்லாமே வங்கி துறையை நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் முதலீடு செய்யலாமா? அது இன்னும் ரேலி கொடுக்கல. ஏன்னா மற்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ் பேங்க்லாம் ஒரு பெரிய ரேலி கொடுத்துட்டு பெரிய சரிவை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் தான் வந்து இந்தியாவிலே இப்பயும் பெருசு. இன்னும் கொஞ்சம் நிறைய பேங்க்கும் அந்த பேங்க்கோட மெர்ஜ் பண்ணுவாங்க. நிச்சயமாக அதோட ரேலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து 3000 கிட்ட போதோ அங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 10 ஸ்ப்ளிட் பண்ணி 300 ரூபா கிட்ட வரும். மறுபடியும் அதை 150 கிட்ட வந்துட்டு மறுபடியும் 3000 கிட்ட போயிருக்கு. இது அதோட ஹிஸ்ட்ரி தெரியும். அதனால் அந்த மாதிரி அதே மாதிரி இன்ஃபோசிஸும் அதே மாதிரி தான். முதல்ல நீங்கள் வங்கி பங்குல முதலீடு செய்யலாம்னு சொன்னீங்க. அதில் முக்கியமாக நீங்கள் சொன்னது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை தவிர வேறு எந்த வங்கிகளில் முதலீடு செய்யலாம்? பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணலாம், பேங்க் ஆஃப் பரோடா பண்ணலாம், சிட்டி யூனியன் பேங்க் பண்ணலாம், இண்டஸ்இண்ட் பேங்க்கும் எஸ் பேங்க்கும் இன்னும் நல்லா இறங்கினதுக்கப்புறம் அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க் நிஃப்டியில் இருக்கிற 12 பேங்க்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வங்கி பங்கு தவிர்த்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஐடி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா டாலர் வந்து நல்ல சரிவு தொடர்ந்து இருக்கிறதுனால வந்து இன்ஃபோசிஸை நம்ம சூஸ் பண்ணலாம். டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இன்ஃபோசிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபோசிஸ் மேலே போயிட்டு நிறைய கீழே வந்திருக்கேன். இல்லை அது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கீழே புதுசாக வரவங்களுக்கு தான், பழைய ஆளுங்களுக்கு தான் இது வந்து நஷ்டமாக இருக்கும். இல்லையா புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக. இன்ஃபோசிஸ் இன்னும் கூட கீழே போயிருமோ? போனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு கீழே போயிடுச்சுன்னா? இல்லை அதுதான் நான் 5 பார்ட்டாக தான் நான் பண்ண சொல்கிறேன். ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா அது ஒன்றும் செய்ய முடியும். அது கீழே போக இன்வெஸ்ட் பண்ணு சொல்லி. ஆமாம், கீழே போக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷேர்ஸ் அதிகம் கிடைக்கும். இப்போ வந்து 20,000 ரூபாய்க்கு 50 ஷேர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு 60 ஷேர் கிடைக்கும். இன்னும் கீழே போச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு 80 ஷேர் கிடைக்கும். கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் போது கண்டிப்பாக அது வந்து மேலே வரத்துக்கு. இன்னும் கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் சொன்னீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் போட்டு கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன லாபம் இருக்குது? அது வந்து அதுதான் இங்கே சிக்கலான விஷயம். ஏன்னா வந்து சில டைம் ரீடைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் சில கம்பெனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிடெக், சுஸ்லான்லாம் நீங்கள் போகணும் கீழே போயிடுச்சு, கீழே தான் இருக்குது, இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா பணத்தை தான் போட சொல்கிறேன். பணத்தை போட்டு லாஸ் ஆகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஒரு 5ஆக பிரித்து பண்ண சொல்கிறேன். அது எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், சாதாரண பொருளாதார பின்புலத்தை சேர்ந்தவங்க எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும் அப்படி எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை, அவங்கள நான் வரவே சொல்லலை. எக்ஸ்ட்ரா பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் நான் போட சொல்கிறேன். இப்போ யாரை பங்குச்சந்தை வர சொல்கிறீங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கிறவங்களுக்கு. அதை மாதம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறவங்க வரலாம். இல்லை, அவங்களுக்கு அதுக்கே செலவு சரியாக இருக்கும். பணம் போட்டு பணம் எடுக்கலாமா தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு பங்குச்சந்தை சரி கிடையாதா? கண்டிப்பாக சரி கிடையாது. அதுவும் வந்து அவங்களுக்கு நியூ என்ட்ரிக்கு வந்து நிச்சயமாக சரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பணம் இதை நம்பி வாழக்கூடாது. இதை நம்பி வாழக்கூடாது. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா வாழ்ந்துக்கலாம், என்னென்ன கம்முன்னு இருந்துக்கலாம். நஷ்டத்தை தாங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து நெகட்டிவ் ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பங்குச்சந்தையில் இறங்க பணம் போனால் பரவாயில்ல அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணவும் தயாராக இருக்கணும். பணம் பண்ணுறதுக்கு பங்குச்சந்தை சரியான கண்டிப்பான கரெக்டான சூழ்நிலை கிடையாது, எப்பயுமே கிடையாது. அது இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் வந்து ரொம்ப சிரமம். இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா முக்கால்வாசி அவங்களே தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நான் சொல்கிற மாதிரி நிஃப்டியில் இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னே இருந்த கவுண்டர்ஸ் இப்போ கிடையாது. ஆனால் அதே ஷேர்ஸ்லாம் இப்போ நிஃப்டி உள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக 2000 பாயிண்ட் கீழே தான் இருக்கும். அரசியல்வாதிகள் பங்குச்சந்தையை நிர்ணயிக்கிறாங்களா? 100% இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஊழல் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் மாட்டுறது, ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாம் இருக்குது. அதனால் இது வந்து இப்போ லீகலைஸ் பண்ண ஊழல். அதனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, பண்ணுறாங்க. நீங்கள் பங்குச்சந்தை ஆலோசகர், பங்குச்சந்தை தரகர், நீங்கள் பங்குச்சந்தையை சட்டப்பூர்வமாக்கப்பட்ட ஊழல் தளம் அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக
ஏன்னா அந்த அதிக பணம் வச்சுருக்கிறவங்க இதை நிச்சயமாக அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சாதாரண 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வேடிக்கை தான் பார்க்க முடியும். அவங்க அதாவது அது என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. இதை ஒரே 1 மணி நேரத்தில் 1000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா அந்த மார்க்கெட்டில் ட்ரெண்டே அவங்களால மாற்ற முடியும். அதை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் மாதிரியான ஆலோசகர் தரகர்கள் எல்லாமே பங்குச்சந்தையில் பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்களா? இல்லை, நான் கொடுக்கல. நான் உங்கள் மாதிரி ஆட்கள் இப்போ கொடுக்குறாங்களா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து எங்கள் மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் போய் வந்து ஊழலுக்கெல்லாம் வந்து சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் வந்து இதில் கம்பைன் பண்ணியே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி காங்கிரஸ் 2 பேருமே இதில் ஈடுபட்டு நிச்சயமாக ஈடுபட்டிருக்காங்க. அதில் என்ன லாபம் சொல்லுங்கள். அதாவது ஒன்று வேணாம். இப்போ நிஃப்டி சென்செக்ஸ் இருக்குல்ல, இந்த வருஷம் இவ்வளோ ஏறி இருக்குது, இந்த மாதம் இவ்வளோ ஏறி இருக்குன்னு டோட்டலாக இப்போ 2018 எவ்வளோ பேர் இன்றைக்கி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஆவரேஜ் எடுக்க சொல்லுங்கள். அப்புறம் எவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சம்பாரிச்சவங்கலாம் யார் யாருன்னு ஸ்கேன் பண்ணுங்கள். அப்புறம் அதில் வந்து பினாமியாக இருக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட இருக்கும். அந்த ஸ்கேனில் வந்து தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மட்டும் வந்து வெளியவே தெரியறதில்ல. தெளிவாக தெரியும் சொல்கிறீங்க, வெளியே தெரியறதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். யார் 2018 லாபம் சம்பாதிச்சாங்க பங்குச்சந்தையில்? முக்கால்வாசி அரசியல்வாதிகள். அது எந்த 2 கட்சியும் சொல்கிறீங்க? இல்லை, நிறைய கட்சியில் இப்போ பண்ணுறாங்க. நிறைய கட்சி, தேசிய கட்சியிலையும் பண்ணுறாங்க, மாநில கட்சியிலையும் பண்ணுறாங்க. யார் யார் வந்து இந்த நாட்டில் வேகமான கரப்ட் இருக்காங்களோ அத்தனை பேருமே இதுலேயும் வந்து உள்ள நுழைஞ்சு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண ஆசை யாருக்கு இருக்கோ, எந்த அரசியல்வாதிக்கு பண ஆசை இருக்கோ அது பண்ணுவாங்க. யாராக இருந்தாலுமே பங்குச்சந்தையில் பணம் போடணும், பங்குச்சந்தையில் லாபம் சம்பாதிக்கணும், முதலீடு செய்யணும் அப்படின்னா செபியோடைய விதிகளுக்கு உட்பட்டு தானே செய்ய முடியும். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அந்த கரப்டை லீகலைஸ் பண்ணிட்டாச்சு. ஊழல் சட்டப்பூர்வமாக. ஆமாம், அப்படின்னா ஃபாரினர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பினாமி ஃபாரினர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரிஜினல் ஃபாரினர்ஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னுவாங்க. அது ஒரிஜினலாகவும் இருக்கலாம், இல்லை பினாமி இருக்கலாம். இதுதான் இங்கே நடக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபண்டு வந்து எப்படி போகுது, எப்படி வர்றது தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அதான் இப்போ யார் வின் பண்ணாங்க இதில் வந்து பல கோடி, ஏன்னா ஒரே நாளில் கூட 10 கோடி 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அவங்க யார், அவங்கள சேஸ் பண்ணலாமே, தப்பு இல்லை. ஐடி ரைடே அவங்க இதில் பண்ணலாம். ஏது போனால் எப்படி நீ மட்டும் சம்பாரிச்சுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்க, சட்டப்பூர்வமாக்கப்பட்டேன், எதுக்கு ஐடி ரைடு பண்ணோம்? இல்லை, அதான் எப்படி சம்பாரிச்சிங்க, ஏன்னா அவங்க தான் ஆப்ரேட், அவங்க தான் வந்து நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட்ஸு வந்து நிறைய புரோக்கர் ஆஃபீஸில் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் இந்த லெவலில் ஏற்றணும். அது 100 ரூபா இருக்குன்னு 300 ரூபா வரைக்கும் கொண்டு போங்க. அப்புறம் 300 ரூபாய்க்கு மேலே எஃப்ஐஸ் கிட்ட சொல்லி அதை வந்து 500 வரைக்கும் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி லாபம், மற்றவங்களாம் லாபம் பார்த்தோன்னா 500லேருந்து மறுபடியும் 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து விடுறதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இது பின்னால் ஒரு ஊழல் மட்டுமில்லை, இதுக்கு முன்னால் ஒரு மோசடி செய்கிறாங்க, திட்டமிடுறாங்க, ஒரு பங்கை மேலே ஏற்றுறது குறைக்கிறது அப்படின்னு. சாதாரண மக்கள் அப்போ முதலீடு செய்ய முடியாது. இல்லை, அது செய்ய முடியாது. ஆனால் செஞ்சால் அதுக்கு தான் வெயிட் பண்ண சொல்கிறேன். இந்த ஊழலில் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்மளுக்கு தப்பிச்சுக்கிட்டு வெளியே வரலாம். சாதாரண மக்களே நீங்கள் ஊழலில் பங்கு பெறுங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, அப்படி சொல்லலை. இது வந்து லீகலைஸ்டு ஊழல். அதாவது இது ஊழல் இல்லைன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து கேம் வந்து நல்லா பண்ணுறாங்க. பங்குச்சந்தை ஒரு விளையாட்டா? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னா கண்ணுக்கு தெரியும். ஒரு 5 பேர் உட்காந்து சீட்டு ஆடுறாங்கன்னா இல்லை ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, அவர் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாருன்னு தெளிவாக தெரியுது. ஆனால் இதில் தெரியாது. அதை தான் நான் தெரிய சொல்கிறேன். யார் இதில் ஜெயிக்கிறாங்க, யார் இந்த வருஷம் அதிகம் பணம் சம்பாரிச்சிருக்காங்க, அவங்கள நீங்கள் காட்டுங்க. அதில் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? சாதாரண மக்கள் தெரிஞ்சு என்ன பண்ண? அதில் தான் விஷயம். அவங்க மட்டும் தான் ரெகுலராக சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் எப்படி ரெகுலராக சம்பாதிப்பாங்க? என்ன அவங்களுக்கு கிடைக்குது? சாதாரண மக்களுக்கு படி என்ன சொல்லுங்க, அவங்க எப்போ எப்படி சம்பாதிக்க முடியும்? சாதாரண மக்கள் வந்து வெயிட் பண்ணணும். இதே தான், பயப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. மைண்ட் கண்ட்ரோல், மணி மேனேஜ்மெண்ட், இது 2 தான் பக்காவாக இருக்குது. பணம் போனால் பரவாயில்லன்னு இருக்கணுமா? இல்லை, வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சொல்லி? இப்போ நீங்கள் முதல்ல எஸ்பிஐ சொன்னீங்க, அப்புறம் இன்ஃபோசிஸ் சொன்னீங்க, அதை தவிர வேறு எதாவது பங்கில் முதலீடு? இல்லை, அதோட இன்னொன்று வந்து நம்ம கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் இருக்குது. அதில் வந்து நிஃப்டி பீஸ், பேங்க் நிஃப்டி பீஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ரா பீஸு, பிஎஸ்யூ பேங்க் பீஸ், இந்த மாதிரி இருக்குது. இதில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நிஃப்டி நீங்கள் 2000 ரூபாய்க்கு வந்தாலும் 10,000 ரூபாய்க்கு வந்தது மறுபடியும் 5000 வந்து இதில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் வந்து பெரிய மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே மைனஸ் ஆனாலும் ஆவரேஜ் பண்ணாலும் பெருசாக ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதாரண மக்கள் உடனுக்குடனே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்தில் ஓரளவுக்கான லாபமாவது அடையணும் அப்படின்னா இப்போ எந்த பங்கில் முதலீடு செய்யலாம்? நீங்கள் எஸ்பிஐ சொல்லிட்டீங்க, இன்ஃபோசிஸ் சொல்லிட்டீங்க, நீங்கள் நிஃப்டி பீஸ் எல்லாம் சொன்னீங்க, அதை தவிர வேறு இதில் பண்ணலாம்? இல்லை, நீ லாபம் பண்ணி ஆகணுன்னா இதில் தான் பண்ணணும். வெயிட் பண்ணுறேன், எனக்கு நஷ்டம் ஆனாலும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ 1 லட்ச ரூபா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா இப்போ ஒரு டைமுக்கு 20,000, அதாவது 5 தடவை பிரிக்கும் போது சரியாக போடும். அந்த 20,000 கூட ஒரு 5 கம்பெனிஸை வாங்கினால், அதாவது ஒரு கம்பெனி 0 ஆகிட்டா கூட ஒரு கம்பெனி 20,000 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா அது 1 லட்ச ரூபாய்க்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட ஒரு 4-5 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை.
4-5 கம்பெனி சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று 1 லட்சமே கொடுத்துரும், ஒன்று 20,000 ஜீரோ ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கும். பணம் பெறணும் அப்படின்னா ஒரு பங்குச்சந்தை மட்டுமே சிறந்த வழியா, அதை தவிர வேற எந்த தளங்களில் பணம் முதலீடு செய்து லாபம் ஈட்ட முடியும்? இப்போ பொறுத்த வரைக்குமே எல்லாமே வீக்காக இருக்குது. ரியல் எஸ்டேட் வீக்காக இருக்குது, கோல்டு சில்வர் எல்லாமே ஏறுத ஒழிய ஒன்றும் பெருசாக வந்து வாங்கி விற்று சம்பாதிக்கிற அளவுக்குலாம் எந்த சூழ்நிலையும் கிடையாது. கமாடிட்டிஸ், நீங்கள் கோல்டு சில்வர் சொன்னதுனால கமாடிட்டிஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ இதே மாதிரி தான். ஆனால் கமாடிட்டியில் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து அது இருந்து கோல்டுன்னா ஒன்று இருந்தே ஆகணும், சில்வர்னா இருந்தே ஆகணும், க்ரூடுனா இருந்தே ஆகணும். அதனால் வால்டைலிட்டி இருக்கிறனால நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதில் கூட அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப். இருந்தே அவசியம் இல்லையா? ஆன்லைனில் அது இருந்து தான் அதில் வாங்குறாங்க விற்கிறாங்கிற அவசியம் இல்லையே. ஒரு கமாடிட்டி, ஒரு தங்கத்தையோ ஒரு வெள்ளியையோ அல்லது கச்சா எண்ணெயோ வாங்குறது ஆன்லைனில் அது இருந்து தான் வாங்கணும் அவசியம் இல்லையே. இல்லை, ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறதுனால கோல்டு சில்வரும் நம்ம ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறோம். ஆனால் முழு கேஷ் கட்டணும். நீங்கள் இப்போ வந்து 1 கிராம் வாங்கணுன்னா 3000 சில்லற ரூபா கட்டணும். ஆனால் ஆன்லைனில் நம்ம கமாடிட்டியில் பண்ணும்போது 10% மார்ஜின், ஒரு 300 ரூபா இருந்ததுன்னா கூட நம்ம 1 கிராம் வந்து நம்ம வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி துறையில் முக்கியமாக பங்குச்சந்தையிலையோ இல்லது கமாடிட்டி தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குறதுலையோ மக்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னா உங்கள் மாதிரியான பங்குத்தரர்களை அணுகி அவங்க தரக்கூடிய அறிவுரைகளை பெற்று தான் முதலீடு செய்யணுமா? அப்படியே தேவையே கிடையாது. அவங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சுனாவே அவங்களே எல்லாருமே வந்து அனலைஸ் செய்கிறது தான். அதனால் ஒன்றும் இல்லை, அதில் வந்து சம்பாரிச்சா கூட பெரிய அனுபவம் கிடைக்காது. பங்கு சந்தையில் லாஸ் பண்ண வந்து நிறைய அனுபவம் கிடைக்கும். இப்போ அனுபவம் வாங்குறதுக்காக லாஸ் கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கு. நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா அதுதான் பதில் சொல்லுவாங்க. ஒரு அனுபவம் வேணும். நான் பங்கு நிறைய பணம் இழக்கணுமா? ஆமாம், இழந்தால் தான் வந்து உங்களுக்கு அதை ஃபுல் ரவுண்ட்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆல் ரவுண்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இழந்து வர அனுபவம் எதுக்கு? இல்லை, அது அவங்க ஆசைப்படுறாங்கல்ல. அப்புறமேட்டு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு வந்து நிச்சயமாக லைன் கிடைக்கிறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது. இப்போ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள். முதல்ல சொல்லிட்டீங்க, அதை தவிர வேறு எது செய்யணும் செய்யக்கூடாது? மணி மேனேஜ்மெண்ட், மைண்ட் கண்ட்ரோல், இதுதான் வந்து மூல காரணமே. முதலீடு கூட அடுத்த ஸ்டேஜ் தான். எப்படி இதை அணுகலாம்? இப்போ முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது வந்து எப்படி அணுகலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஷேர் கூட நம்ம வாங்கி வைக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஒரு ஷேர் வாங்கலாம். ஒன்றும் நம்மக்கிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபாய்க்கே வாங்கணும்னு கிடையாது. ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி பார்க்கலாம். ஒரு 10 நாள் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு 20-30 ரூபா ஏறிச்சுன்னா விற்கலாம். சப்போஸ் 20-30 ரூபா இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் கூட அதை வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 கம்பெனி நீங்கள் வந்து ஒரு 1000லேருந்து 1500 ரூபாய்க்கு நம்ம ஒன்றா கூட வாங்கி வைக்கலாம். ஒரு 10 நாள் கழித்து அதோட நிலவரத்தை பார்த்து அந்த 10 கம்பெனியில் எது நல்லா ஏறி இருக்கோ அதை விற்றுட்டு மீதி ஏதாவது இறங்கிருந்ததுன்னா கூட ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இது சிஸ்டத்தை வந்து நம்ம கம்மி காசில் வந்து மெயின்டைன் பண்ண ரொம்ப நல்லா தான் இருக்கிறதுக்கு. பங்குச்சந்தை பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கோ இல்லை பெரிய பெரிய பண முதலாளிகளுக்கோ இவங்களுக்கு மட்டும் தானே, சாதாரண மக்களுக்கானது இல்லை? அவங்க எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் அவங்க மட்டும் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சாதாரண மக்களும் இறங்கலாம்னு சொல்கிறீங்க? ஆமாம், சாதாரண மக்கள் இறங்கலாம், ஆனால் அவங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம். நஷ்டம் இல்லாமல் காத்திருந்து முதலீடு செய்து அதில் பணம் பெறணும் அப்படின்னா சாதாரண மக்கள் இப்போ என்ன நிலைமையை மேற்கொள்ளலாம்? இப்போ சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும்போது எந்த இது ரொம்ப கீழே இருக்கோ ஒரு 10 கம்பெனியை நம்ம டெய்லி வாட்ச் பண்ணி அதில் எது வந்து பெட்டராக இருக்கோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. வாட்ச் பண்ணணும்னா எப்படி இது வாட்ச் பண்ணுறது? மக்கள் வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ கம்பெனியை வாட்ச் பண்ணணும்னா எப்படி வாட்ச் பண்ணணும்? இப்போ ஸ்டேட் பேங்க் நான் சொன்னேன். இப்போ ஸ்டேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றும் பெரிய இந்த 4 ஆண்டுகள், அதாவது மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி இன்னும் கொடுத்தது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த பேங்க் ஒரு 10 நாள் எப்படி தான் மேலே ஏறுறது கீழே ஏறுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஹிஸ்ட்ரியை வந்து எப்போ வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். லைஃப் டைமில் வந்து எவ்வளோ லோ வந்திருக்கு, எவ்வளோ ஹை வந்திருக்கு, எத்தனை தடவை போனஸு ஸ்ப்ளிட்டு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே ஒரு கணக்கு வச்சு வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு 10 நாள் தேவைப்படும். அதையே ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அடுத்தது வேறு ஷேருக்கு போய் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை பண்ணி அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது அரசியல் நிலைமை ஒரு பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக மக்களவைத் தேர்தல் இந்த ஆண்டு வரப்போகுது. அப்படி இருக்கிற சமயத்தில் பங்குச்சந்தையில் ரொம்ப கவனமாக தானே முதலீடு செய்யணும்? இல்லை, ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணும்போது இதை பற்றி எப்பயுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உலகத்திலே வந்து எல்லா தொழிலும் லாபம் நஷ்டம் தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து நஷ்டமே கிடையாது. ஆனால் இது வந்து எல்லாருமே நஷ்டம் ஆகிருப்பாங்க. ஆனால் இந்த தொழில் அமைச்ச விதம் வந்து நஷ்டம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அமைச்சிருக்காங்க. அதனால தான் பெரிய அரசியல்வாதிகளோ பணக்காரர்களோ இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சாதாரண ஆட்கள் வந்து ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் கேஷுக்கு ஹெட்ஜிங்காக தான் ஃபியூச்சர்ஸ் ஆரம்பித்தாங்க, ஃபியூச்சருக்கு ஹெட்ஜிங்காக தான் ஆப்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மூணுமே நீங்கள் கலந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக வந்து எதுலேயோ ஒன்று ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு பெரிய சரிவாக இருந்தாலும் வந்து ஆப்ஷன் நம்மளை காப்பாற்றி விட்டுரும். பெரிய ஏற்றமாக இருந்ததுன்னா கூட நம்ம வச்சுருக்கிற கேஷில் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் கூட ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணும்னா முதல்ல அது பொறுமையாக கவனிக்கணும். அது பணம் போட்ட பிறகு கவனிச்சிட்டே இருக்கணும். இல்லை, அது தேவையில்லை. ரொம்ப கவனித்தா காசு போயிடும்.
வேவரிங் மைண்ட் வரும். அது வாங்கலாம் இது வாங்கலாம், அப்புறம் கூட இருக்கிறவங்களாம் அதை சொல்லி இதை சொல்லி கிடறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். முதலீடு பண்ணிட்டு அது எங்கே போயிட்டு இருக்கு, ஏறிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை, காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை பார்த்தா போதும். அதாவது டெலிவரி பேஸ் இருக்கிறவங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்க நிமிஷம் பார்த்தாகணும். ஃபியூச்சர் ஆப்ஷன் பண்ணுறவங்களும் அது நிமிஷம் வாட்ச் பண்ணணும். அதனால் ஒன்றும் பெருசாக இருக்காது, உடம்பு தான் கெடும். பணம் போகிறது கூட அடுத்த பிரச்சனை, உடம்பு சேர்ந்து கெடுப்போம். இல்லை நீண்ட கால முதலீடு செய்கிறவங்க, நீண்ட கால போனவங்களுக்கு ரிலாக்ஸான மைண்ட் செட்டப்பில் இருந்ததுன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணார். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அது கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர். இன்றைக்கி அவர் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை நான் விசாரித்தப்போ அவர் வந்து அந்த 1000 ரூபாயில் தான் 1 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டணும்னு சொன்னார். 1000 ரூபா 20 வருஷம் முன்னால் முதலீடு பண்ணவர் 20, நான் கேட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் 1000 ரூபா போட்டால் இன்னைக்கு 1 கோடி ஆகுமா? இன்னைக்கு இல்லை, அந்த 20 வருஷத்தில் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா அன்றைக்கெலாம் வந்து இன்ஃபோசிஸ் ஷேர் நம்பிக்கை கொடுக்குறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் 10,000 ரூபா போடுறாருன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சாது 1 கோடி ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை. இன்றைக்கி சுத்தமாக அந்த சூழ்நிலை கிடையாது. ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரி வந்து ஆன்லைனில் கிடையாது. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒருத்தர் 1000 ரூபா போடுறாரு, ஒரு 10 வருஷம் கழிச்சாவது ஒரு 10 லட்சமா ஆகும் அப்படிங்கிற நிலைமை இருக்கா? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்லுங்கள்? அதாவது அவர் வாங்கின ஷேர்ஸ் வந்து மல்டிப்ளையாக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சிலது வந்து 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 10,000 ரூபா போட்டதுக்கு 10 வருஷத்தில் 1 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். ஆனால் 10 லட்சம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட வந்து ஒரு என்ட்ரியை நான் பார்த்தேன். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே ஒரு 3.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணார். காலையில் சாயங்காலம் வந்து 1.5 கோடி ரூபா சம்பாரிச்சார். ஆப்ஷன்லாம் அந்த இது இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு மாதம் 50,000 ரூபா. அதுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேட்டியுடைய இறுதியில் மக்களுக்கு ஒரு பேராசை ஊட்டிட்டீங்க. ஒரு நாளில் 3.5 லட்ச ரூபா போட்டு அந்த நாளுடைய இறுதியிலே 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சார் அப்படிங்கிறீங்க. இல்லை, நீங்கள் தான் பேராசை கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ 10,000 போட்டால் 10 வருஷம் கழிச்சு 10 லட்சமாக வரும்னு. நான் சொன்ன 10 வருஷம் கூட தேவையில்லை. ஒரு 3.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இருக்குது. அதோட யார் என்னன்னு எனக்கு அதை தான் நான் கேட்டேன், யார் அதை சம்பாரிச்சாங்க. ஆனால் நடந்தது உண்மை. ஒரு 1.5 கோடி ரூபா வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் சம்பாரிச்சு ஒரே நாளில் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள 3 லட்சம் போட்டு 1.5 கோடி ரூபாய். நானே அது சில இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து 4,000 ரூபாய்க்கு 3.10க்கு, அதாவது மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியுது. நம்ம 4,000 ரூபாய்க்கு 3.10க்கு வாங்கினேன். 3.15க்கு வந்து 110 ரூபாய்க்கு விற்றேன். இது வந்து அனுபவங்கள் தான். ஆப்ஷனை பற்றி நல்லா தெளிவு பண்ணிவிட்டு இவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கணும். 1000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறோம், 10,000 ரூபா கிடைக்கலாம், இல்லை 20,000 ரூபா கூட கிடைக்கலாம். அவர் 3-4 லட்ச ரூபாய் ரிஸ்க் எடுத்தார். அவருக்கு அன்றைக்கி நடந்த மார்க்கெட்டில் ஒரே ஸ்ட்ரைட், அதாவது மேலே கீழே எல்லாம் போகாமல் அவருக்கு சாதகமாக போனனால நல்ல காசு எடுத்தார். முக்கியமாக பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. இல்லை, ஆசைப்படுறவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டியது, ஆசைப்படாதவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நல்ல தொழில், ரொம்ப டீசெண்டான தொழில். எஜிங் ஸ்ட்ராட்டஜியோட கடைப்பிடிச்சா லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. பதிலின பதில் உங்கள் கருத்து சொன்னீங்க திரு செந்தில்வேல், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிலின பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.